வடசென்னை ஆக்சுவலாக வடசென்னை அரசன் அதை வந்து விட்டுலாம், அந்த கனெக்ஷனை விட்டுலாம். ஜஸ்ட்டு வடசென்னை மட்டும் எடுத்து ஒரு டீகோடிங் பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ண ஆரம்பித்தா எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. வெற்றிமாறன் இஸ் லைக் ஜீனியஸ். லைக் ஹாலிவுட் டைரக்டர்ஸ் எல்லாம் தாண்டி அப்பாற்பட்ட சில விஷயங்கள், சில டீட்டெயில்ஸ் வந்து அவர் வச்சுருக்காரு. அதெல்லாம் எப்படி அவர் பண்ணாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் நிறைய தடவை கவுண்ட்லெஸ் டைம்ஸ் படம் பார்த்துட்டேன். லைக் இப்போது வடசென்னையை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி தெரியுமா, நீங்கள் வந்து வடசென்னையை ஒரு 60-70 பேர் இதுக்கு ஒரு எக்ஸாம் ஹால் மாதிரி உட்கார வச்சு 60-70 பேர்த்துக்கிட்டே வடசென்னையை ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி கொடுத்து டீகோட் பண்ண சொன்னீங்கன்னா படத்தை பார்த்து 70 பேரும் டிஃப்ரெண்ட்டான டீகோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் கூட அவங்க டீகோட் பண்ணாத இன்னும் சில விஷயங்கள் வடசென்னையில் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தரமான இன்டெப்த் டீட்டெயிலிங் உடைய ஒரு மாஸ்டர் பீஸ் தான் வடசென்னை. ஸோ அந்த வடசென்னையில் நீங்கள் இதுவரை பார்த்துருப்பீங்க படத்தை, பட் இந்த மாதிரி டீட்டெயில்டாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது, பாட்டாக நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் இந்த விஷயத்தை மட்டும் நான் இதில் சொல்லிடுறேன். அடுத்து வந்து குணா விசஸ் செந்தில், அதில் வந்து யார் பெரிய ஆள், அது ஒரு விஷயமாக நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். இந்த விஷயம் யோசிச்சு பாருங்கள். லைக் அந்த போலீஸ்காரர் இருப்பார், அமீர் வந்து ஒரு போலீஸ்காரர் அடிப்பார், ஞாபகம் இருக்கா? ஒரு டிசி ஒருத்தர் வந்துருப்பார், ஏசி டிசிலாம் பார்க்காது, ஜனம் அவுத்துட்டு ஓட விட்டுன்னு சொல்லிட்டு அவர் கடலில் ஏற்றிடுவாங்க. அப்போ அவர் வந்து சொல்லுவார், இதுவரை காசு வாங்கி வேலை பார்த்த ஆஃபீஸரை தான்டா பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி பேஷனேட்டாக இதுக்காகவே இருக்க ஆஃபீஸரை பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். உங்களோட எல்லார் சாவுலேயும் என்னோட பங்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு போயிடுவார், கட்டாயிரும், அவ்வளோதான். பட் அப்படியே கட் பண்ணால் இங்கே மாடர்ன் டேயில் தனுஷ் ஜெயிலுக்கு போய் செந்திலுக்கு ஸ்கெட்சு போடும்போது ஒரு ஜெயிலர், விச் மீன்ஸ் ஒரு சூப்பரிண்டென்ட் வருவார். அவருக்கும் இவருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கும்னு நமக்கு தோணும், அவர் வெஞ்சன்ஸ் வச்சு தான் பண்ணுறாரு அப்படின்னு. பட் அந்த கனெக்ஷனை நீங்கள் என்றைக்காவது ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்களா? ப்ரூஃப் பண்ணி யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்க சான்சஸ் கம்மி தான், மேபி யாராவது சொல்லியிருக்கலாம். பட் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அவருக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கணும். ஏன்னா இவர் வந்து ரொம்ப வாண்டடாக அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நம்ம ஜெயிலை க்ளீன் பண்ணிட்டு போகலான்னு போனதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புவோட பிளானும் இவங்களோட ஸ்கெட்சுமே அவருக்கு ஏதோ ஒரு வழியில் தெரியும். அவருக்கு எனக்கு தெரிஞ்சு யாரோ இன்ஃபார்மர் இருக்காங்க உள்ள. லைக் ஏன்னா அவர் கேரம் போர்டு டோர்னமெண்ட் கேட்டோன்னே இதுவரை ஓப்பனில் யாரும் நடத்திருக்க மாட்டாங்க, பட் இவர் உடனே கிராண்டட் சொல்லிடுவார். ஏன்னா அவருக்கு இந்த ஸ்கெட்சு எப்படியோ ஒரு வழியில் தெரிஞ்சிருக்கு. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். அதே மாதிரி கேரம் போர்ட் டோர்னமெண்ட் நடக்கும்போது அவர் ஸ்ட்ரென்த்தெல்லாம் மாற்றிட்டு கடைசியாக தான் வர சொல்லுவார். சம்திங் நடந்துச்சுன்னா இவங்க 2 பேத்துக்கு எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீன் எடுத்து பாருங்கள். இந்த சீனில் மேலே அவர் வந்து கேட்டுகிட்டே இருப்பார், 7th பிளாக் செந்தில் அங்கே வராரான்னு வெளியே வரானான்னு பாருங்கள் அப்படின்னு கேட்பார். நான் ஒரு இடத்துக்கு சொல்கிற இடத்துக்கு ஸ்ட்ரென்த்தை ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னு பேசிகிட்டே இருக்கும்போது அவரோட ஆஃபீஸில் அந்த ஓரத்தில் பாருங்கள், மேலே ஃபோட்டோவில் யார் இருக்கான்னு பார்த்தீங்களா? அந்த பழைய போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இவர் சம்திங் ஏதோ மெடலோ ஏதோ ஒன்று வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பழைய டிசி வந்து இவருக்கு ஏதோ ஒரு வகையில் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. அவருக்கு நடந்த விஷயத்துக்கு அவெஞ்ச் பண்ணுறதுக்கு தான் அவர் இந்த ஜெயிலே சூஸ் பண்ணி இந்த ஜெயிலுக்குள்ளே வந்திருக்காரு. இந்த கனெக்ஷன் டீட்டெயில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில. ஸோ பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள், பார்க்கலனாலும் சொல்லுங்கள்.